ஓம் நமச்சிவாய. ஒரு சமயம் ஊரில் உள்ள செல்வந்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சிவனை வேண்டி யாகம் செய்தனர். அப்போது வெளியே இருந்த ஏழை ஒருவர் அந்த யாகத்தை தன்னால் பார்க்க முடியவில்லை. ஈசனை பார்க்க முடியவில்லையே என்று ஏக்கத்துடன் நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த ஒருவர், உணவு வகைகள் பூஜை முடிந்ததும் பரிமாறப்படும் என்றார். அவர் அதற்கு, நான் உணவிற்காக வரவில்லை, ஈசனை பார்ப்பதற்காக வந்துள்ளேன் எனவும், அவர் கேலியாக சிரித்து, ஈசனை காண வேண்டுமென்றால் அதோ தெரிகின்றதே அந்த மலையில் சென்று பார் என்றார். அவரும் தன் மனதில் ஈசனை காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த மலையின் உச்சிக்கு ஏறினார். பனிமலையின் உச்சியில் ஏறியதும் அவர் கண்களுக்கு ஈசன் எங்குமே தென்படவில்லை. ஓம் நமச்சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை ஓதிய வண்ணம் நீண்ட நெடு நாட்களாக உணவின்றியும் நீரின்றியும் ஈசனை நினைத்து தியானம் புரிந்தார். அப்போது ஈசன் அவர் எதிரே தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு, பரம்பொருளான தங்களை பார்த்ததே யாம் பெற்ற பயனாகும் என்று அவர் கூறவே, மனதில் எந்த ஒரு ஆசையும் இன்றி என்னை நீ பூஜித்ததால் உனக்கு நான் காட்சி தந்தேன். இனி வாழ்நாள் முழுவதும் என் நாமத்தை ஜபித்து என் அடி சேர்வாயாக என்று அவருக்கு அருளினார். ஓம் நமச்சிவாய.